அந்த ஜூன் 3ஆம் தேதி வந்து நைட்டு கப்பு வின் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அடுத்த நாளே வந்து அந்த சின்னசாமி ஸ்டேடியம் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செலிப்ரேஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடனடியா அங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. வந்து அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த செலிப்ரேஷன் வந்து யாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்நாடக அரசு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப் இது 2மே சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணில இருந்தே வந்து பாஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, உள்ள அலோவ் பண்றதுக்காக. ஸோ அப்பவே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,500,000 3,00,000 பேர்கிட்ட வந்து அங்க வந்து கூட்டம் கூடியிருக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பவாவது அலர்ட் ஆயிருக்கணும். அப்பவும் அலர்ட் ஆகாம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கன்டின்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள மினிமம் வந்து ஒரு 35,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். மேக்ஸிமம் நின்னுட்டு பார்த்தா கூட ஒரு 15,000 பேர். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 பேர் கிட்ட பார்க்கலாம். மொத்தமே வந்து ஒரு 50,000 பேர் கிட்ட தான் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே